ஹாய் குட் ஈவினிங். இன்றைக்கி ஃப்ரைடே எப்படி போச்சு? என்னோடய ஃப்ரைடே மார்னிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சு. சம்மர் அதிகமாக இன்றைக்கெலாம் கிச்சனில் வந்து ஒரு 6:30க்கே வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். வீட் ப்ரெட்டில் வந்து அதாவது கோதுமை ப்ரெட்டில் வந்து நான் வந்து மில்க் டோஸ்ட் மாதிரி பண்ணி தான் கொடுத்தேன். ஸோ கொஞ்சமாக பால் லைட்டாக சுகர் சேர்த்துட்டு நான் மில்க் மெய்ட் வந்து நான் வந்து போடுறதுனால கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டேன். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிள் தான், பட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமேல் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து க்ரீமி கர்ட் ரைஸ் தான். நல்லா நிறைய பட்டரு, அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல க்ரீமி கர்டு நிறையா போட்டுட்டு கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு வந்து நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மார்னிங்க்கு வந்து மில்க் டோஸ்ட் மட்டும் அவங்க சாப்பிட்டனால அவங்களுக்கு வந்து கேரட் ஜூஸ் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இதில் கொஞ்சமாக வந்து மில்க் வந்து நான் சேர்த்துப்பேன். ஏன்னா வெறும் அவங்களுக்கு வந்து எப்போவுமே கேரட் ஜூஸாக இருந்தாலும் சரி, பீட்ரூட் ஜூஸாக இருந்தாலும் சரி, மில்க் சேர்க்காமல் நான் கொடுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் தண்ணி அதிகமாக சேர்க்க மாட்டேன். ஸோ அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேல் வந்து நான் என்ன தான் இந்த ஐடி கார்டு மாட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய என் பொண்ணோட பெல்ட்டு டை எல்லாம் மாட்டுறதுக்கு வந்து அங்கங்கே நான் ஸ்டிக்கர்ஸ் வச்சுருந்தாலுமே எப்போ பார்த்தாலும் ஃப்ரிட்ஜ் மேலே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஏபிசி ஜூஸ் போட்டு நான் இன்றைக்கி வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நான் எந்த ட்ரிங்க்குமே எடுத்துக்கல. ஸோ ஒரு 11 மணி போல் ஏபிசி ஜூஸ் போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து அகெயின் வந்து கோபி 65 தான். இந்த வாரம் காலிஃப்ளவர் வாரம் அப்படின்ற மாதிரி தான் போகுது. ஸோ காலிஃப்ளவர் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்களுக்கு 65 ரொம்ப பிடிக்குது எல்லாத்துக்குமே, எவ்வளோ செஞ்சாலும் காலியாகிடுது. ஸோ அகெயின் வந்து இன்றைக்கி வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடாமல் நல்லா கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கிறிஸ்பியாக பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா மேரினேட் பண்ணி இன்றைக்கி நல்லா அடிக்கிற வெயிலில் வச்சுட்டேன். ஒரு 1 hour இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அதுக்கப்புறமேல் ஒரு 2 o'clock போல் நான் வந்து ஒரு 1/2 liter தண்ணி வந்து குடிச்சிட்டு, ஏன்னா நேற்றுக்குலாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து பருப்பு கடைஞ்சு துவரம் பருப்பு வந்து கடைஞ்சி காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் அப்பளம் தான். பட் இன்றைக்கி லஞ்ச் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேல் வந்து ஊற வச்சிருந்த மாவை வந்து இன்றைக்கி நிறைய எக்ஸ்ட்ராவே போட்டு ஆட்டினேன். ஸோ மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சுட்டு என்னோடய டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இதே மாதிரி உங்களோட டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லா டேயுமே கொஞ்சம் ஹரிபரியாக தான் போகும். பட் நம்ம அதை வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக எடுத்துகிட்டு போகிறது அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டே வந்து ஒரு நாள் டென்ஷனாக இருக்கும், ஒரு நாள் வந்து அவசரமாக எல்லாமே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு நாள் வந்து நம்ம லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பராக பண்ணுவோம். ஸோ எல்லா டேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் போகும்.